எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போனார்கள். Secondly, two people went from Jerusalem to Emmaus. லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கலாம். You read that in Luke 24. 13ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். Verse 13, if I'm right. ரெண்டு பேர் எம்மாவூருக்கு போனார்கள் எருசலேமில் இருந்து. They went to Emmaus. அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? What was their state? வேத வசனங்களில் எழுதப்பட்டிருப்பதை அறிய முடியாத மந்த புத்தி உள்ளவர்களாய் அவர்கள் எருசலேமில் இருந்து எம்மாவூர் நோக்கி போய் கொண்டிருந்தார். They were people of dull hearts, not able to understand the scriptures, going from Jerusalem to Emmaus. அவர் உன்னை தூக்குநூல் பிரமாணத்தின்படி உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பி உன்னையும் ஒரு சபையாக கட்டி எழுப்ப விரும்பும்போது நீ ஒரு மந்த புத்தி உள்ளவனாய் இருந்தால் நீ எருசலேமிலே சபையிலே பரிசுத்தவான்களோடு இருக்க முடியாது. நீ எம்மாவூருக்கு போவோம் என்று சொல்லி அங்கே பிரயாணம் பண்ணி கொண்டார். When God wants to build up your life with the church, as the church after the law of the plumb line, you are dull of heart and you are leaving Jerusalem to go to Emmaus. வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் எம்மாவூருக்கு போனார்கள். அவர்கள் மந்த புத்தி உள்ளவர்கள். They were slow of heart going to Emmaus. மந்த புத்தி உள்ளவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை தூக்குநூல் பிரமாணத்திலே கட்டி எழுப்ப முடியாது. ஆண்டவரே ஞானத்தை தாரும் என்று கேளுங்க. Those who are slow of heart, you cannot build your life after the law of the plumb line. You have to ask God, Lord, give me wisdom. விசுவாசத்தை தாரும் என்று கேளுங்க. Ask, Lord, give me faith. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேளுங்க. Cause my faith to increase, Lord. உங்கள் அனுதின ஜெபத்திலே உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடுங்கள். In your daily prayer, ask God to increase your faith. எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Say, Lord, I believe the words that you have spoken. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.